இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் என்னாகமம் 33:52. அத்தேசத்து குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்டு அவர்களுடைய எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட அவர்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து அவர்கள் மேடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி. இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். ஏன் எப்பயுமே தேவன் இஸ்ரவேலர்களுக்கு அந்நிய தேசத்தை சுதந்திரிக்க கொடுக்கும்போது முதல்ல சொல்கிற வார்த்தை அங்கே இருக்கிற சிலைகளையும் விக்கிரகங்களையும் அழித்து போடுங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்நிய தேவர்களுக்கு எந்த வல்லமையும் இல்லை, அந்த சிலை மனிதரால் செய்யப்பட்ட வெறும் சிற்பம்தான்னு இஸ்ரவேலர்களுக்கு புரிய வைக்கணும்னு அந்த சிலைகளை சாதாரண மனுஷராக இருக்கிற நீங்களே அதை அழித்து போடுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இஸ்ரவேலர்கள் அதை அழித்து போட்டாலும் அந்நிய தேவர்களுக்கு எந்த வல்லமையும் இல்லை அப்படின்றத உணராமல் போயிடுறாங்க. இந்த தப்புகளை இஸ்ரவேலர்கள் மட்டும் இல்லை, இன்னும் சில கிறிஸ்தவர்கள் உணராமல் அந்நிய தேவர்களையும் வணங்குறாங்க. எந்த மகிமையும் வல்லமையும் இல்லாத சிலைகளை வணங்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவன் அங்கே இருக்கிற மனிதர்களையும் ஏன் துரத்த சொல்கிறாரு? ஏன்னா அவங்க இஸ்ரவேலர்களோட குடியிருந்தாங்கன்னா இஸ்ரவேலரோட மனசை குழப்புவாங்க, வழி தவறி போக வைப்பாங்கன்னு தான் தேவன் அவங்களையும் துரத்த சொல்கிறாரு. அப்போ யார் நம்மக்கிட்ட அந்நிய தேவர்களை பற்றி பெருமையாக பேசி மனசை மாற்ற நினச்சாலும் நாம் தான் வல்லமை உள்ள தேவன் கர்த்தர் தான் ஒரே கடவுள்னு உறுதியோடு இருக்கணும். ஆமேன்.